Please subscribe Sadhguru Sai Creations. மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனோட சேர்ந்து நமக்கு சர்க்கரை அளவை குறைப்பதற்கு ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இருக்குங்க. ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அசிடிட்டின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உடனே நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த நெய் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று. ஸோ வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஸ்டாமினா இல்லாமல் இருக்குங்க, அடிக்கடி கீழே விழுறாங்க, எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகமான உதிர்ப்பு ப்ளீடிங் ஹெவி ப்ளீடிங் இருக்குது, அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுமே இதை பயன்படுத்தலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நெய் சம்பந்தப்பட்ட மருந்துகள் நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகளுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம். அதில் முக்கியமான ஒரு நெய் மருந்து வகை தான். ஏன்னா பலருக்கும் இந்த நெய் மருந்தை பற்றி தெரியாமல் இருக்கும். ஆனால் இது நம்ம உடலில் ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனோட சேர்ந்து நமக்கு சர்க்கரை அளவை குறைப்பதற்கு, ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைப்பதற்கும் இந்த நெய் நமக்கு பயன்படுது. அதுதான் ஆவாரை நெய் அப்படின்னு சொல்கிறோம், ஆவாரை கிருதம் அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாகவே ஆவாரம் பூ நமக்கே தெரியுமே, சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆவாரம் பூவை பயன்படுத்துகிறோம். ஸோ ஆவாரம் பூ நம்ம டீ மாதிரி பயன்படுத்துகிறோம், இல்லை உணவில் சேர்த்து பயன்படுத்துறது. நம்ம கால்களில் அதாவது டயபெட்டிக் அல்சர் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஆவாரம் பூ, ஆவாரம் இலைகள், ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவாரையோட எல்லா பாகங்களுமே நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரோம். இந்த மாதிரி இருக்கும்போது இதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு நெய் மருந்து பல வகையான நோய்களை நம்ம உடல்லேருந்து விரட்டுதுன்னே சொல்லலாம். மூட்டு வலியோ இல்லை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலோ, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஸோ நார்மலாக பீரியட்ஸ் சைக்கிள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் டே இந்த 2 நாளும் ஓவர் ப்ளீடிங் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெனோபாஸ் டைமில் மாதக்கணக்கில் எனக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், பிசிஓடி ப்ராப்ளம், பல்கி யூட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, இது சரி செய்கிறதுக்கும் இந்த ஆவாரை கிருதம் நமக்கு பயன்படுது. கிருதம் அப்படின்னா நெய். ஸோ நெய்யோடு சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம மருந்தாக காய்ச்சி பயன்படுத்தும் பொழுது அதனோட பலன் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஆவாரம் பூ. ஸோ அந்த ஆவாரம் பூ, இலை, இதனுடைய விதை மற்றும் பட்டைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா இடித்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 500 கிராம் இருக்குன்னா 3 லிட்டர் அளவு தண்ணீர் இதில் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அந்த தண்ணீர்லேயே அதை நல்லா ஊறின பிறகு இதை நல்லா நம்ம கஷாயம் மாதிரி காய்ச்சணும். கஷாயம் மாதிரி காய்ச்சி 3 லிட்டர் தண்ணீர் 500 ml, அதாவது அரை லிட்டராக நமக்கு வந்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக இந்த கஷாயம் மாதிரி இதையே குடிச்சிட்டு வந்தாலுமே சுகர் லெவல் நமக்கு குறையும். ஸோ ஆவாரம் பூ, இலைகள் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து கஷாயம் மாதிரி நம்ம தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மருந்தாக அடுத்தது எப்படி செய்யலான்றதும் பார்க்கலாம். இதில் அடுத்து வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம்னா வாழைப்பூ சாறு. ஸோ வாழைப்பூ சாறு நம்ம என்னென்னா வாழைப்பூவை எடுத்து நல்லா அரைச்சி தண்ணீர் கொஞ்சமாக விட்டு திக்காக அரைச்சி அந்த சாரும் ஒரு 500 ml அளவுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி வாழை கிழங்கு சாறு. ஸோ வாழை மரத்துக்கு அடியில் நம்ம வேர் பகுதியில் கிழங்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது. ஸோ அதை நம்ம அரைச்சாவே தண்ணீர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது 3மே நம்ம ஒன்றாக சேர்த்து திரும்ப நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது பாதி அளவு குறையும் போது இதில் சில மூலிகைகளும் நெய்யும் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம்ன்றதும் பார்க்கலாம். அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கு. ஸோ இந்த அமுக்ரா கிழங்கு ஒரு 200 கிராம் பொடியாக நம்ம சேர்க்கணும். ஸோ இதில் 200 கிராம் அஸ்வகந்தா பொடி நம்ம சேர்க்கணும். கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, லவங்கப்பட்டை, ஏலக்காய். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்து பொடியாக்கி இதில் சேர்த்துடணும்.
ஸோ இதில் வந்து நெய் 1 கிலோ அளவுக்கு சேர்த்துடணும். ஸோ இத்தனையுமே சேர்த்து நம்ம இதை காய்ச்சிக்கிட்டே வரும்போது எல்லா மூலிகைகளும் ஒன்று சேர்த்து நெய்யோடு நெய்யாக நமக்கு கிடைக்கும். அந்த மூலிகைகள் எல்லாமே அடியில் நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதத்தில் வந்த பிறகு நம்ம இதை வடிகட்டி அந்த நெய்யை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இதில் வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அதிகமான மருத்துவ குணங்கள் இந்த ஆவாரை நெய்யில் நமக்கு இருக்குது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, நான் முன்னரே சொன்ன மாதிரி மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி, ஸோ இதற்குமே இந்த ஆவாரை நெய் நமக்கு பயன்படுது. ஸோ ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இருக்குங்க. ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அசிடிட்டின்னு சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குங்க, உணவு அப்படியே ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஆவாரை நெய்யை பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் நமக்கு வந்து இரத்தத்தை விருத்தி செய்வதற்கும் உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கும் மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலியை குறைப்பதற்கும் அமுக்குரா கிழங்கு பொடியும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த நெய் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று. ஸோ வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். குழந்தைகள் வந்து அதிகமான ஒரு ஸ்டாமினா இல்லாமல் இருக்குங்க, அடிக்கடி கீழே விழுறாங்க, எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குமே இந்த நெய்யை பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி ரெகுலராக ஒரு ஸ்பூன் இந்த நெய்யை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி சுகர் இருக்குது, கால் பாதங்களில் எரிச்சல், சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கும். ஸோ கால் பாத எரிச்சல் சரியாவதற்கும் சுகர் லெவல் குறையிறதுக்கும் இந்த நெய் காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதே மாதிரி தான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு, ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த நெய்யை பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான உதிரப்போக்கு, ப்ளீடிங் வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்குது, அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுமே இதை பயன்படுத்தலாம். சருமம் சார்ந்த நோய்கள் இருக்குது அப்படின்னா இதற்கு பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது. இந்த பரங்கிப்பட்டை சூரணம் இந்த நெய்யோடு கலந்து சாப்பிடும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை சூரணம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த ஆவாரை நெய்யோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் பொழுதும் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஆவாரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு நல்லாவே பரிச்சயமான ஒரு மூலிகை. தினம்தோறும் இதை பயன்படுத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. இதை நெய்யாக பயன்படுத்தும் பொழுதும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.